students, today our experiment is searching and sorting and string manipulation. Okay, so நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து searching மட்டும் பார்க்க போகிறோம். So what is searching? So searching அப்படிங்கிறப்போ என்ன கான்செப்ட் உள்ளக்க வரும் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாவில் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எது லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பருக்குன்னு ஒரு தனி ப்ரோக்ராம் இருக்குது, லார்ஜஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னு தனி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் சேர்த்து தான் சர்ச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சர்ச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான apparatus ரெக்யூர் பாருங்கள். ஸோ 8086 மைக்ரோ ப்ராசஸர் கிட் அண்ட் பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அல்காரிதம் நான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லார்ஜஸ்ட் நம்பருக்காக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அல்காரிதம் ஃபார் ஸ்மாலஸ்ட் நம்பர், லோட் த அரே கவுண்ட் இன் ரிஜிஸ்டர் சிஎல். ஓகேவா? சிஎல்ல வந்து என்ன பண்ணணும்னா கவுண்ட் வேல்யூவை வந்து லோட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி மூவ் டேட்டா வித்தவுட் ஓவர்லேப் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம். கவுண்ட் வேல்யூ லோட் பண்ணணும், சிஎல்ல வந்து என்ன பண்ணணும் கவுண்ட் வேல்யூவை வந்து லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி தானே? ஸோ அப்போனா 4 டேட்டாவை என்ன பண்ணியிருந்தேன் நான் சிஎல்ல லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 டேட்டாவை சிஎல்ல லோட் பண்ணணும். ஸோ கெட் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். கம்பேர் த நம்பர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இஃப் த நம்பர் இஸ் லார்ஜ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 4 டேட்டா கொடுக்கேன். 06 03 09 அப்படின்னு சொல்லி நான் 3 டேட்டா மட்டும் கொடுப்போம். சரிங்களா? ஸோ 3 டேட்டா கொடுக்குறேன். இப்போது 2 நம்பர் நான் எடுக்கேன். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கேன். என்ன நம்பர்? 06 03 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணுறோம் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேவா? அப்புறம் 06ஐயும் 03யும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ கேரி வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி தானே? ஸோ அப்போனா என்ன நடக்கும் அப்படின்னா இதில் இந்த 06 03 அப்படிங்கிற இந்த 2 நம்பரில் எது ஸ்மால் நம்பர்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 06 03 அப்படின்னா இந்த 2 நம்பரில் எது ஸ்மால் நம்பரோ அதை எடுத்துக்கும். ஸோ கெட் த தேர்ட் நம்பர். அதுக்கப்புறமா இன்னொரு நம்பர், அடுத்த நம்பர். ஸோ மூணாவது ஒரு டேட்டா இருக்குல்ல, ஸோ அந்த மூணாவது டேட்டாவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 03 அப்படிங்கிற அந்த டேட்டா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்டாக ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராம் பாருங்கள், ஸ்மாலஸ்ட் டேட்டாக்கான ப்ரோக்ராம். ஸோ 8086 மைக்ரோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அட்ரஸ் எப்போவுமே 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அட்ரஸ் 1000. மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து வேறு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் டேட்டாக்கான நிமோனிக்ஸ் பாருங்கள். மூவ் எஸ்ஐ 1100H. ஸோ 1100H அப்படிங்கிற அந்த அட்ரஸில் தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த கவுண்ட் வேல்யூ அப்படிங்கிற 1100 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நான் மூவ் டேட்டா பிளாக் வித்தவுட் ஓவர்லேப்பில் நான் சொல்லியிருந்தேன். சிஎல்ல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1100 அப்படிங்கிறது அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1100 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறேன். நான் எத்தனை டேட்டா வந்து வைக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த கவுண்ட் வேல்யூவை 1100க்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 1100ல் அந்த கவுண்ட் வேல்யூ இருக்கும். அந்த கவுண்ட் வேல்யூ எங்கே மூவ் ஆகும்? எஸ்ஐக்கு மூவ் ஆயிரும். ஓகேவா? இப்போது எஸ்ஐயில் கவுண்ட் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், மூவ் டிஐ 1200. ஸோ 1200ல் தான் அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ நம்ம 1200ல் போய் என்ன பண்ணுவோம்? அவுட்புட் செக் பண்ணுவோம். ஏன்னா ஒன்ஸ் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவுட்புட் வந்து எதில் போய் செக் பண்ணி பார்ப்போம்னா 1200ல் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மூவ் சிஎல் எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், எஸ்ஐக்கு வந்து எஸ்ஐயில் கவுண்ட் வேல்யூ இப்போ இருக்கும். 1100ல் அந்த அட்ரஸில் நான் கவுண்ட் வேல்யூவை லோட் பண்ணியிருப்பேன். அந்த கவுண்ட் வேல்யூ இப்போ எஸ்ஐக்கு போகுது. இப்போ எஸ்ஐலேருந்து எங்கே போகுது? சிஎல்லுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இப்போ சிஎல்லில் கவுண்ட் வேல்யூ நான் கவுண்ட் வேல்யூ 3 கொடுக்கன்னா சிஎல்லில் கவுண்ட் வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி லோட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ 1100 அப்படிங்கிற அந்த அட்ரஸில் நான் கவுண்ட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இன்புட் வந்து எதுலேருந்து கொடுக்க ஆரம்பிப்பேன்? 1101லேருந்து என்ன பண்ணணும்னா நம்ம இன்புட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது சிஎல்லில் வந்து 3 டேட்டா வந்து லோட் பண்ணியிருக்கேன். சரியா? நான் சொன்ன மாதிரி 06 03 09 அப்படின்னு சொல்லி நான் 3 டேட்டாவை சிஎல்லில் லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன நடக்க போகுதுன்னா இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. ஸோ இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா சிஎல் அப்படிங்கிற அந்த ரிஜிஸ்டரில் நான் கவுண்ட் வேல்யூ இருக்குது. கவுண்ட் வேல்யூ என்னவாக ஆரம்பிக்கும்? டிக்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் கீழே அந்த இந்த லைன் பாருங்கள், டிக்ரிமெண்ட் சிஎல். ஸோ அப்போனா சிஎல் அப்படிங்கிற ரிஜிஸ்டர்லேருந்து ஃபஸ்ட்டு டேட்டா என்னவாகுது? வெளியில் வருது. ஸோ வெளியில் வரதுனால சிஎல்ல என்ன நடக்கும்? டேட்டா டிக்ரிமெண்ட் நடக்கும். அந்த வெளியில் வர டேட்டா வந்து எங்கே போகும்? எஸ்ஐக்கு போகும். ஸோ அப்படின்னா எஸ்ஐயில் என்னவாகும்? டேட்டா இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எஸ்ஐக்கும் டிஐக்கும் நடுவில் ஒரு ரிஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது ஏஎல். ஸோ எஸ்ஐயில் இருக்கிற டேட்டா ஏஎலுக்கு போகும், ஏஎல்ல இருந்து எங்கே போகும், டிஐக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போது எஸ்ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆனவுடனே எஸ்ஐயில் இருக்கிற டேட்டா எங்கே போகுது, ஏஎலுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்துக்கிட்டோம். அடுத்தப்பறம் நம்ம என்ன எடுக்கணும், செகண்ட் டேட்டா எடுக்கணும். அப்படி தானே, நம்ம 2 டேட்டாவை கம்பேர் பண்ணணும். அப்போனா 2 டேட்டா நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்து ஏஎல்ல கொடுத்தாச்சு. இதே மாதிரி சிஎல்ல இருந்து அடுத்த டேட்டா எடுக்காங்க, செகண்ட் டேட்டா. சரிங்களா? செகண்ட் டேட்டா என்னது, 03. ஃபஸ்ட் டேட்டா 06 எடுத்தாச்சு, செகண்ட் டேட்டா 03 எடுக்காங்க. ஸோ 03 எடுக்கும்போது அதே மாதிரி என்ன நடக்கு, டிக்ரிமெண்ட் சிஎல் நடக்கு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் டிக்ரிமெண்ட் சிஎல் நடந்த உடனே எஸ்ஐ வந்து என்னவாகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எஸ்ஐ இன்க்ரிமெண்ட் ஆன உடனே அந்த எஸ்ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டா எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னா பிஎல் அப்படிங்கிற இன்னொரு ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஏஎல்ல ஒரு டேட்டா இருக்குது, பிஎல்ல இன்னொரு டேட்டா இருக்குது. ஸோ ஏஎல்ல 06 இருக்குது, பிஎல்ல என்ன இருக்குது, 03 இருக்குது. இப்போது அந்த ஏஎல்ல இருக்கிற டேட்டாவையும் பிஎல்ல இருக்கிற டேட்டாவையும் என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், கம்பேர் ஏஎல் கமா பிஎல். அப்போனா 06ஐயும் 03ஐயும் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸோ நெகட்டிவில் வரும். சரிங்களா? ஸோ பிஎல் நம்ம வந்து நார்மலாகவே எப்படி பார்ப்போம், ஏஎல் கமா பிஎல் அப்படின்னா பிஎல் மைனஸ் ஏஎல் அப்படின்னு தான் எடுக்கணும். அப்படின்னா 03 மைனஸ் 06 அப்படின்னா -3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் கேரி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்போனா இதில் வந்து ஜம்ப் கேரி கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா லூப் 2க்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லூப் 2க்கு போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிக்ரிமெண்ட் சிஎல், அடுத்த டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதாவது கேரி கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சுட்டு திரும்ப அடுத்த டேட்டாவை எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஜம்ப் கேரி கிரியேட் ஆனவுடனே இப்போ 06ஐயும் 03ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஒரு கேரி வந்து கிரியேட் ஆகிட்டு இப்போது என்ன நடக்கு அப்படின்னா பிஎல்ல இருக்கிறது தான் ஸ்மால் வேல்யூ. அப்படி தானே? ஸோ அந்த பிஎல்ல இருக்கிற அந்த ஸ்மால் வேல்யூ எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா ஏஎலுக்கு மூவ் ஆகும். ஸோ ஏஎல்ல தான் என்னவாகும்னா டிஃபால்ட்டாக டேட்டா வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ பிஎல்ல இருக்கிற அந்த 3 வந்து இப்போ ஏஎலுக்கு மூவ் ஆகும். 06ஐயும் 03ஐயும் கம்பேர் பண்ணும்போது 03 தான் ஸ்மால். ஸோ அதனால் பிஎல்ல இருந்த அந்த 03 அப்படிங்கிற டேட்டா எங்கே மூவ் ஆயிரும், ஏஎலுக்கு மூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஏஎல்ல 03 இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு இப்போ கேரி வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சுல. ஸோ கேரி ஜென்ரேட் ஆனதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், லூப் 2க்கு போகிறோம். ஸோ லூப் 2 என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரிமெண்ட் சிஎல். தட் மீன்ஸ் அடுத்த டேட்டா இருக்குது 09 அப்படின்னு சொல்லி அடுத்த டேட்டா இருக்குது. இப்போ அந்த டேட்டாவையும் ஏஎல்ல ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அகெயின் என்ன தான் இருக்கும், 03ஐயும் 09ஐயும் செப்பரேட் பண்ணும்போது 06 மைனஸில் கிடைக்கும். ஸோ அகெயின் கேரி வந்து ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ கேரி ஜென்ரேட் ஆனவுடனே இப்போது என்ன நடக்கும், ஏஎல்ல இருக்கிறது தான் ஸ்மால் டேட்டா அப்படின்னா ஸோ ஏஎல் வந்து அந்த டேட்டாவையே மெயின்டைன் பண்ணிக்கணும், 03 அப்படிங்கிற டேட்டாவையே மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சிஎல்ல போய் பார்க்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள், ஜம்ப் நாட் 0L1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த லூப் 1 பாருங்கள். ஸோ லூப் 1 என்னது, இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ வந்து சிஎல்ல வந்து நம்ம 3 டேட்டா தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போனா 2 டேட்டா கம்பேர் பண்ணியாச்சு, அப்புறம் இன்னொரு டேட்டாவையும் எடுத்து கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ சிஎல்ல போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிஎல்ல எந்த வேல்யூமே இருக்காது. அப்போனா 0 இந்த 0வாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிரும். ஓகேவா? ஒருவேளை 0வாக இல்லை, சிஎல்ல வந்து இன்னொரு டேட்டா 4ஆவது ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நாட் 0ன்னு சொல்லி வந்து லூப் 1 அகெயின் முதல்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணி அதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அது ஏஎலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னவாகும்னா ப்ரோக்ராம் அகெயின் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம 3 டேட்டா தான் கொடுத்தோம். ஸோ 3 டேட்டாவையும் கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் ஏஎல்ல என்ன வேல்யூ இருக்கோ, ஏஎல்ல இப்போ 03 தான் இருக்குது. அப்புறம் 03 தான் எங்கே போகும், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ்க்கு ரீச் ஆயிரும். ஸோ நம்ம அவுட்புட் எங்கே போய் செக் பண்ணணும், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸில் ரீச் ஆயிரும். அப்புறம் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த அவுட்புட்டை எந்த அட்ரஸில் போய் பார்க்கணும், 1200 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் போய் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக ப்ரோக்ராம் halt. ஓகேவா? ஸோ end the program. ஸோ this is the program for smallest number. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து நம்ம பார்ப்போம் கிட்ல. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பருக்கான ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதுக்கான அவுட்புட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, A டாட் கொடுத்து என்டர் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் அட்ரஸ் கேட்கும் 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க, என்டர். ஸோ இப்போது நிமோனிக்ஸ் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் SI, 1100. ஸோ 1100ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கவுண்ட் வேல்யூ SIக்கு போகும், SIலேருந்து CLக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு மூவ் DI, 1200. 1200ல் தான் நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் லைன் மூவ் ஸ்கொயர் பிரேஸ் மூவ் சிஎல் கமா ஸ்கொயர் பிரேஸ் எஸ்ஐ. தட் மீன்ஸ் எஸ்ஐயில் இருக்கிற கவுண்ட் வேல்யூ இப்போ சிஎலுக்கு மூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாகும்னா இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும் எஸ்ஐ. பிகாஸ் சிஎல்ல இருக்கிற டேட்டா வந்து என்னவாகும்னா வெளியில் வரும். ஸோ வெளியில் வர அந்த டேட்டா எஸ்ஐக்கு மூவ் ஆகும். எஸ்ஐலேருந்து ஒரு ஏஎல் அப்படிங்கிற ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆயிடும். ஸோ மூவ் ஏஎல் கமா ஸ்கொயர் பிரேஸ் எஸ்ஐ கொடுத்து என்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ரிமெண்ட் சிஎல் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் டேட்டாவை எடுத்து இப்போ எஸ்ஐயில் போட்டாச்சு. அந்த செகண்ட் டேட்டாவை பிஎல்லுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ பிஎல்லுக்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கம்பேர் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும். ஸோ கம்பேர் ஏஎல் கமா பிஎல். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா லூப் 2க்கு போகும். ஓகேவா? ஸோ கேரி ஜென்ரேட் ஆகிட்டு அப்படின்னா லூப் 2க்கு போகும். ஸோ ஜே சி லூப் 2ஓட அட்ரஸ் என்ன 1018 கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ லூப் 2 போயாச்சு. இப்போ மூவ் ஏஎல் கமா பிஎல். ஓகேவா? ஸோ இப்போ மூவ் ஏஎல் கமா பிஎல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒருவேளை ஸ்மாலஸ்ட் நம்பர் இருந்துச்சு பிஎல்ல அப்படின்னா அந்த பிஎல்ல இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பர் ஏஎலுக்கு மூவ் ஆயிடும். ஸோ கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் சிஎல். மறுபடியும் டிக்ரிமெண்ட் சிஎலுக்கு போகுது. சிஎல் போய் பார்க்காங்க. ஸோ சிஎல்லில் வந்து தேர்ட் டேட்டா எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஜம்ப் நாட் 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒருவேளை தேர்ட் டேட்டா இல்லை, ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே போயிடும் அப்படின்னா நம்ம அவுட்புட் அட்ரஸ்க்கு போயிடும். 1200க்கு அந்த அவுட்புட் வந்து ரீச் ஆயிடும். ஓகேவா? இப்போ வந்து சிஎல்லில் தேர்ட் டேட்டா இருக்குது அப்படிங்கிறனால நாட் 0 லூப் 1 வந்து கண்டினியூ ஆகும். ஸோ லூப் 1ஓட அட்ரஸை வந்து எழுதிக்கோங்க. ஸோ லூப் 1 வந்து என்னது, சிஎல்லில் வந்து தேர்ட் டேட்டா இருக்கிறதுனால நாட் 0. அப்புறம் லூப் 1 கண்டினியூ ஆகும். அப்புறம் சிஎல்லில் இருக்கிற அந்த தேர்ட் டேட்டா எஸ்ஐக்கு போகும். எஸ்ஐலேருந்து பிஎலுக்கு போகும். அப்போனா மறுபடியும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏஎல்ல இருக்கிற டேட்டாவையும் பிஎல்ல இருக்கிற டேட்டாவையும் கம்பேர் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை அவுட்புட்டில் வச்சுருவாங்க. அவுட்புட் மீன்ஸ் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரில். ஸோ அப்போ நான் அதில் அவுட்புட் வந்து டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ்க்கு போயிடும். நம்ம வந்து அவுட்புட் பார்க்குறதுக்கு எந்த அட்ரஸ் யூஸ் பண்ணணும்னா 1200 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒருவேளை டிக்ரிமெண்ட் சிஎல்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது சிஎல்ல வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்லைன்னா 0 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆகி இந்த லைனுக்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? மூவ் ஸ்கொயர் பிரேஸ் டிஐ கமா ஏஎல் அப்படின்னு சொல்லி இந்த லைனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ப்ரோக்ராமை ஹால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு. ஸோ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து எஸ்பி 1100ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம், 03 அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தாச்சு. 1101 தான் அட்ரஸ் இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ 06 நான் இன்புட் கொடுக்கேன், 03 அப்புறம் 09 அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுக்க. எந்த இன்புட்னாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 3 வேல்யூவில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 03. அப்புறம் அந்த 03 தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ப்ரோக்ராமை. ஸோ கோ கொடுத்து 1000 அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். எஸ்பி 1200ல் போய் அவுட்புட் பார்த்தோன்னா 03 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் சொல்லி அவுட்புட் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சர்ச்சிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ டு ரைட் அன் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் இன் a given array. ஸோ apparatus require வந்து என்னென்னா 8086 மைக்ரோப்ராசஸர் அண்ட் பவர் சப்ளை அண்ட் கீபோர்ட் ஆல்சோ. ஸோ algorithm for largest number. ஸோ லோட் த அரே கவுண்ட் இன் ரெஜிஸ்டர் சிஎல். ஸோ சிஎல் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் வந்து கவுண்ட் வேல்யூவை வந்து நம்ம லோட் பண்ணும். ஸோ இப்போ 3 டேட்டா வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி கவுண்ட் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ 5 டேட்டா என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி கவுண்ட் வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கெட் த ஃபர்ஸ்ட் 2 நம்பர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து எடுக்கிறோம். இப்போ நான் வந்து 3 டேட்டா தான் சிஎல்ல வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த 3 டேட்டாவில் ஃபஸ்ட்டு 2 டேட்டாவை எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது டேட்டா வந்து எது பிக்கஸ்ட் டேட்டாவோ அதை மட்டும் என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ கெட் த தேர்ட் நம்பர். இப்போ வந்து பிக்கஸ்ட் டேட்டா 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது ஒரு டேட்டா வந்து பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு தேர்ட் டேட்டா கூட என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும்.
ஸோ தேர்ட் டேட்டா கூட கம்பேர் பண்ணி அதில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதுதான் அவுட்புட்டாக நமக்கு காமிக்கும். ஓகேவா? அண்ட் ரிப்பீட் த ப்ராசஸ் அன்டில் சிஎல் இஸ் 0. தட் மீன்ஸ் இப்போ சிஎல்ல வந்து 3 டேட்டா இருக்குது. ஸோ இந்த 3 டேட்டாவும் கம்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் சிஎல் வந்து 0வாக ஆகணும். அந்த டேட்டா இந்த சிஎல்ல இருக்கிற டேட்டா 3 டேட்டானா 3 டேட்டாவும் வெளியில் வரணும். ஓகேவா? ஸோ அது தாண்டி என்னவாகும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ லார்ஜஸ்ட் நம்பருக்கான லார்ஜஸ்ட் டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கும். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் டேட்டா ப்ரோக்ராம் பார்த்தோம். அதே ப்ரோக்ராம் தான் இங்கே வரும். பட் ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே வந்து கேரி கிரியேட் ஆகும், அங்கே வந்து கேரி வந்து கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள். மூவ் எஸ்ஐ 1100. ஸோ 1100 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கவுண்ட் வேல்யூ எங்கே மூவ் ஆக போகுது? எஸ்ஐக்கு மூவ் ஆக போகுது. ஓகே. ஸோ இப்போ மூவ் டிஐ 1200. ஸோ டிஐ அப்படிங்கிறது தான் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ ஃபைனலாக அவுட்புட் வந்து டிஐயில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ டிஐயில் ஸ்டோர் ஆகிற அவுட்புட்டை எந்த அட்ரஸில் போய் பார்ப்பாங்க அப்படின்னா 1200 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் தான் போய் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போது மூவ் சிஎல் எஸ்ஐ. எஸ்ஐயில் இப்போ 1100ல் கவுண்ட் வேல்யூ கொடுத்தேன். அந்த கவுண்ட் வேல்யூ எஸ்ஐக்கு போயிட்டு இப்போ எஸ்ஐயில் இருக்கிற கவுண்ட் வேல்யூ எங்கே மூவ் ஆக போகுது? சிஎலுக்கு மூவ் ஆக போகுது. பிகாஸ் சிஎல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கவுண்ட் வேல்யூவை லோட் பண்ணி அதில் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா இன்புட் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ 1100 அப்படிங்கிற அட்ரஸில் நம்ம கவுண்ட் வேல்யூ கொடுத்துருப்பேன். அந்த 1100 அப்படிங்கிற அட்ரஸும் கவுண்ட் வேல்யூவும் சேர்த்து சிஎல்ல லோட் ஆகும். ஓகேவா? அப்போ 1100ல் கவுண்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இன்புட் எந்த அட்ரஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா 1101லேருந்து இன்புட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. ஸோ இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ ஆகுது. எஸ்ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா சிஎல்லிருந்து டேட்டா வெளியில் வருது. ஓகேவா? ஸோ சிஎல்ல நான் 3 டேட்டா கொடுத்துருக்கேன். 06, 03, 09 அப்படின்னு சொல்லி நான் 3 டேட்டா கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த 3 டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவை வந்து வெளியில் வரப்போகுது. ஸோ அப்படின்னா சிஎல்ல இருந்து 06 அப்படிங்கிற டேட்டா வந்து வெளியில் வருது. அப்போனா சிஎல்ல ஒரு டேட்டா கம்மியாகிறதுனால டிக்ரிமெண்ட் சிஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஎல்ல இருந்து வெளியில் வர அந்த 06 அப்படிங்கிற டேட்டா எங்கே மூவ் ஆகும்? எஸ்ஐக்கு போகும். ஸோ அப்புறம் எஸ்ஐயில் என்னவாகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா? அப்புறம் எஸ்ஐயில் இருக்கிற டேட்டா எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஏஎல் அப்படிங்கிற ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகுது. இப்போ ஏஎல் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் 06 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு டேட்டாவை எடுக்கணும். ஸோ 2 டேட்டா எடுக்கணும். அப்படி தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. ஸோ இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ அப்படின்னா என்னவாகுது அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ சிஎல்லேருந்து என்ன பண்ணுவாங்க? அடுத்த டேட்டாவை வெளியில் எடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து எஸ்ஐக்கு போகும். ஸோ எஸ்ஐலேருந்து எங்கே போகுது? பிஎலுக்கு போகுது. இப்போ பிஎல் அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்டரில் 06 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள் ஏஎல் பிஎல் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவில் கிடைக்காது. ஸோ கேரி இருக்காது கிட்டத்தட்ட. சரிங்களா? ஸோ கேரி இருக்காது. ஸோ நாட் கேரி அப்படின்னா லூப் 2க்கு போகுது. ஓகேவா? ஸோ கேரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிக்கஸ்ட் நம்பர் இருக்கிறதுனால தான் கேரி வந்து வராது. ஓகேவா? ஒருவேளை ஸ்மாலஸ்ட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கேரி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் இருக்க போய் என்ன ஆகலை? கேரி வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ ஜம்ப் நாட் கேரி. அப்போனா ஒரு பிக்கஸ்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அந்த பிக்கஸ்ட் வேல்யூவை எங்கே மூவ் பண்ணி வைக்கணும்னா ஏஎலுக்கு மூவ் பண்ணி வைக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ நாட் கேரி ஜென்ரேட் ஆகலைன்னா லூப் 2க்கு போகும். ஸோ லூப் 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ரிமெண்ட் சிஎல். ஸோ அடுத்த டேட்டா எடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த டேட்டாவை வெளியில் எடுக்காங்க. சிஎல்ல இருக்கிற லாஸ்ட் டேட்டா 09. ஸோ அடுத்த டேட்டாவை எடுத்து இப்போ வந்து சிஎல்ல வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க டேட்டா வந்து இருக்கான்னு. அது வந்து நாட் 0, அதாவது சிஎல் வந்து நாட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா லூப் 1க்கு போகும். ஓகேவா? லூப் 1க்கு போய் மறுபடியும் அந்த டேட்டாவை எஸ்ஐக்கு அனுப்பும். எஸ்ஐலேருந்து பிஎல்லுக்கு அனுப்பும். அப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஒருவேளை 0வாக இருந்துச்சு சிஎல்ல போய் டேட்டா இருக்கான்னு பார்க்கும்போது 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும்? லாஸ்ட் லைனுக்கு வந்துடும். மூவ் டிஐ ஏஎல்ல ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த பிக்கஸ்ட் வேல்யூ டிஐக்கு போயிடும். ஓகேவா? ஒருவேளை சிஎல்ல வந்து டேட்டா இருக்குது நாட் 0வாக இருக்குது சிஎல் அப்படின்னா லூப் 1க்கு மறுபடியும் போகும். ஸோ அப்போ லூப் 1 என்னது? சிஎல்ல இருக்கிற அடுத்த டேட்டாவை வெளியில் வரும். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா ஐஎன்சிக்கு தேர்ட் டேட்டா வெளியில் வரும். ஸோ தேர்ட் டேட்டா எங்கே போகும்? எஸ்ஐக்கு போகும். ஸோ எஸ்ஐலேருந்து பிஎலுக்கு போகும். இப்போ பிஎல்ல ஒரு டேட்டா இருக்கும். அப்படியே நான் 09 அப்படிங்கிற ஒரு பிஎல்ல ஒரு டேட்டா இருக்கும். இப்போ ஏஎல்லையும் பிஎல்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அதில் வந்து கேரி கிரியேட் ஆகலை. நாட் கேரி தான் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ கேரி கிரியேட் ஆகலை அப்படின்னா
அதுக்கப்புறமா அந்த பிக்கஸ்ட் டேட்டா அந்த பிக்கஸ்ட் வேல்யூ வந்து ஏஎலுக்கு மூவ் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ ஏஎலுக்கு மூவ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போது நாட் கேரி ஜென்ரேட் ஆகல, அப்புறம் மறுபடியும் லூப் 2க்கு போகுது. ஸோ லூப் 2க்கு போகும்போது அதில் சிஎல்ல போய் செக் பண்ணி பார்க்கும் வேறு எதுவும் டேட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கும். நம்ம 3 டேட்டா தான் வச்சுருந்தோம். ஸோ 3 டேட்டாவும் வெளியில் எடுத்தாச்சு. அப்போனா சிஎல்ல கிட்டத்தட்ட 0 ஜம்ப் 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஜம்ப் 0ன்னு சொல்லி வந்த உடனே என்ன ஆகும்னா அடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். மூவ் டிஐ கமா ஏஎல். தட் மீன்ஸ் ஏஎல்ல இருக்கிற டேட்டா டிஐக்கு போயிடும். ஸோ இப்போ டிஐயில் ஃபைனல் அவுட்புட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபைனல் அவுட்புட் செக் பண்ணி பார்க்குறதுக்கு 1200 அப்படிங்கிற அட்ரஸில் போய் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஹால்ட் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம கிட்டில் அப்லோட் பண்ணி அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லார்ஜஸ்ட் டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இப்போது அந்த ப்ரோக்ராமை கிட்டில் டைப் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி ஏ டாட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் அட்ரஸ் கேட்கும் 1000. ஸோ என்டர். ஸோ அதே ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஸோ மூவ் எஸ்ஐ கமா 1100. ஸோ 1100ல் கவுண்டிங் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த கவுண்டிங் வேல்யூ எஸ்ஐக்கு போகும், எஸ்ஐலேருந்து சிஎலுக்கு போகும். ஸோ மூவ் டிஐ கமா 1200. அவுட்புட் வந்து 1200 அப்படிங்கிற அட்ரஸில் தான் போய் பார்க்கணும். ஓகேவா? ஸோ மூவ் சிஎல் கமா எஸ்ஐ கொடுக்கும்போது ஸ்கொயர் பிரேஸில் கொடுங்க, இல்லைன்னா சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸ்கொயர் பிரேஸ், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், அது உள்ளக்க எஸ்ஐ கொடுத்து ஸோ எஸ்ஐயில் இருக்கிற கவுண்ட் வேல்யூ இப்போ சிஎலுக்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ கொடுத்தோம் அப்படின்னா சிஎல்லேருந்து ஒரு டேட்டா வெளியில் வரும், அந்த டேட்டா எஸ்ஐக்கு போகும். ஸோ இப்போ எஸ்ஐயில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஒரு ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். அந்த ரிஜிஸ்டர் ஏஎல். ஸோ ஏஎல் கமா ஸ்கொயர் பிரேஸ் எஸ்ஐ. ஓகேவா? கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா டிக்ரிமெண்ட் சிஎல். ஸோ டிக்ரிமெண்ட் சிஎல் கொடுத்து என்டர். ஓகே. அப்புறம் இன்க்ரிமெண்ட் அகெயின் ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ அகெயின் இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ கொடுத்துட்டு எஸ்ஐலேருந்து என்ன பண்ண போகிறோம், வேறு இன்னொரு ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். பிஎல் அப்படிங்கிற ரிஜிஸ்டருக்கு செகண்ட் டேட்டாவை மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் ஏஎல் கமா பிஎல். ஓகே, கொடுத்து வந்தாச்சு. ஸோ ஜம்ப் கேரி. ஸோ கேரி வந்து இதில் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா லார்ஜஸ்ட் டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது லார்ஜஸ்ட் டேட்டாவும் ஸ்மாலஸ்ட் டேட்டாவையும் தான் மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படின்னா எந்த ஒரு கேரியும் இதில் ஜென்ரேட் ஆகாது. ஸோ நாட் கேரி, ஜம்ப் நாட் கேரி அப்படின்னா லூப் 2க்கு போகும். ஓகேவா? ஸோ லூப் 2ஓட அட்ரஸ் என்னன்னு பார்க்கணும். 1018 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா மூவ் ஏஎல் கமா பிஎல். தட் மீன்ஸ் கம்பேர் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பிஎல்ல இருக்கிற வேல்யூ இப்போ வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது நாட் கேரி வந்து ஜென்ரேட் ஆகாது. இப்போ பிஎல்ல இருக்கிற வேல்யூ வந்து லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னா ஏஎலுக்கு மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிக்ரிமெண்ட் சிஎல். ஸோ அடுத்த இது பார்க்காங்க, அடுத்த அட்ரஸ் அடுத்தாப்புல சிஎல்ல போய் பார்க்காங்க வேறு எதுவும் டேட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்காங்க. ஸோ டேட்டா இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும், ஜம்ப் நாட் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? டேட்டா இல்லை அப்படின்னா 0, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட் செக் அவுட் பண்ணிடலாம். இப்போ சிஎல்ல வந்து தேர்ட் டேட்டா இருக்கிறதுனால ஜம்ப் நாட் 0, லூப் 1 கண்டினியூ ஆகும். தட் மீன்ஸ் லூப் 1ஓட அட்ரஸ் மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லூப் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறுபடியும் சிஎல்ல இருக்கிற அந்த தேர்ட் டேட்டா எஸ்ஐக்கு போகும், எஸ்ஐலேருந்து பிஎலுக்கு போகும், மறுபடியும் கம்பேரிங் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் கொடுத்து இப்போது அடுத்தாப்பில் மறுபடியும் வந்து என்னவாகும், அதே ஸ்டெப் ரிப்பீட் ஆகும்போது கரெக்டாக மறுபடியும் இந்த நாட் 0 டிக்ரிமெண்ட் சிஎல்ல வந்து நிற்கும். அப்புறம் மறுபடியும் சிஎல்ல போய் எதுவும் டேட்டா இருக்கான்னு பார்க்கும். ஸோ டேட்டா இல்லை அப்படின்னா கரெக்டாக நான் இப்போ டைப் பண்ணுற இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். மூவ் டிஐ கமா ஏஎல். ஸோ கொடுத்து என்டர் கொடுத்து ஹால்ட். ஸோ கொடுத்துச்சு. டபுள் என்டர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து எஸ்பி 1100ல் நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ கவுண்ட் வேல்யூ நான் 03 அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். 1101ல் நான் அதே இன்புட் கொடுக்கும் 06ன்னு கொடுக்கேன். ஓகேவா? 06 03
09. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வரணும் 09 தான் அவுட்புட்டாக வரணும். ஸோ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கோ கொடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் 1000 கொடுத்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ கொடுத்தோன்னே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து எஸ்பியில் போய் 1200 அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் செக் பண்ணலாம். ஸோ 09 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் எதுவோ அந்த நம்பர் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே.